நம்ம சுரே நெட்ஒர்க்கில் சிசிஎன்ஏ ட்ரைனிங்கில் சிஸ்கோ ஸ்விட்ச் ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து போர் அடிச்சிச்சு. அதனால் கொஞ்சம் புதுசாக என்ன பண்ணியிருக்கோம்னா வெண்டாரை மாற்றிட்டோம். சிஸ்கோலேருந்து வேற ஒரு வெண்டார் ஸ்விட்சஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் பெங்களூர்லேருந்து இந்த பாக்ஸஸ் வந்திருக்கு. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி என்ன வெண்டார் ஸ்விட்சஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம், அது எப்படி கான்ஃபிக் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்ன சுவிட்ச் தெரியுமா? ஓகே, ஸோ இந்த சிஸ்கோ விலான் கிரியேட் பண்ணி சிஸ்கோ கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. ஓகே, ஸோ அதனால் லைட்டாக வெண்டார் மாற்றிருக்கோம். ஓகே, என்ன வெண்டார் அப்படின்னா ஹெச்பி ஸ்விட்சஸ். இது ப்ரோகவ் லேயர் 3 கிடையாது, லேயர் 2 ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். சரி, இந்த கமாண்ட்ஸையும் பசங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹெச்பி ஸ்விட்சஸ் எல்லாம் நம்ம ரேக்கில் மவுண்ட் பண்ணுவோம். பார்க்கலாம். ஒரு ஸ்விட்ச் இருக்குது. அப்புறமா அதே மாடல் இன்னொரு ஹெச்பி 48 போர்ட் ஸ்விட்சு. இதில் வந்து மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோ எம்டிஎக்ஸ் போர்ட் கொடுத்துருக்காங்க. 10 பார் 100 பேஸு. மாடல் நம்பர் வந்து 2510 24 போர்ட்டில் இருக்கு. இந்த நிதிஷ் பத்திரம் அதே மாடல் நம்பரில் இன்னொரு ஸ்விட்ச். அதே மாடல் நம்பர்ல இன்னொரு ஸ்விட்ச் இருக்கு. எல்லாமே சேம் மாடல் நம்பர் தான். ஹெச்பி ப்ரோகோட் எல்லாமே மேனேஜபிள். கன்சோல் போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளால கான்ஃபிகரேஷன்ஸும் இதில் பண்ண முடியும். ஸ்டாப். ஓகே, ஸோ இப்போ புக் பண்ணிக்கிறது எல்லாமே ஹெச்பி ப்ரோகோ ஸ்விட்சஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே லேயர் 2 தான். ஸோ சிஸ்கோ மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி சிஸ்கோ ஓரியன்டாக போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு கம்பெனியில் ஜாப் கிடைச்ச அப்புறமா சிஸ்கோ ஸ்விட்சஸ் மட்டும் தான் இருக்கும்னு கிடையாது. சிஸ்கோன்றது டாப் லெவல் ஸ்விட்சஸ், டாப் வெண்டார் மட்டும்தான் அதை பை பண்ண முடியும். ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாருமே சிஸ்கோ தான் வச்சிருப்பாங்களான்றது டவுட்டு தான். அப்போது மல்டி வெண்டார் கான்ஃபிகரேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம இன்ஸ்டியூட்டில் நான் சிஸ்கோவாக இருக்கட்டும், அருபாவாக இருக்கட்டும், ஜுனிப்பராக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா ஹெச்பி ஸ்விட்சஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் வீலான்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும், ட்ரங்க் போடணும், போர்ட் செக்யூரிட்டி எனேபிள் பண்ணணும். இப்போ சிஸ்கோனா நம்ம பசங்கள்லாம் ஈஸியாக பேசிடுவாங்க. இப்போது நிதிஷ் இருக்காரு, ஒரு டாப் லெவல் ஸ்டூடெண்ட்டு. வீலான் க்ரியேட் பண்ணுற கமாண்டு தெரியும், ட்ரங்க் போடுற கமாண்டு தெரியும். ட்ரங்க் எனேபிள் பண்ணுற கமாண்ட் என்ன? trunk encapsulation .1q டாக்கிங் ப்ரோட்டோகால் சூஸ் பண்ணிட்டு then line protocol choose பண்ணிட்டு switch port trunk mode trunk. அப்போ சிஸ்கோ கமாண்ட்ஸ்லாம் கேட்டால் கடகடன்னு பேசிடுவாங்க. பட் ஹெச்பி கமாண்ட்ஸ் இதுக்கு தெரியாது என்ன கமாண்டுன்னு. இது எல்லாமே சிசிஐ பேட்சஸ்லேயே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரைனிங் தரப்போம். ஓகே, இப்போது வாங்கின ஹெச்பி ஸ்விட்சஸ் வந்து ரேக்கில் மவுண்ட் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஸ்விட்ச் மட்டும் மவுண்ட் பண்ண போகிறோம் வீடியோக்காக. எஸ், நிதிஷ் பொறுமையாக ரேக்கில் மவுண்ட் பண்ண. ஓகே சார். பொறுமையா
ஓகே, இப்போ நம்ம பசங்களாம் வந்து ஹெச்பி சுவிச்சஸ் வந்து ரேக்ல மவுண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ரிமைனிங் ஹெச்பி சுவிச்சஸ்லாம் ரேக்ல வந்து மவுண்ட் பண்ணது இருக்கு. சீசன் ஏ பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்க எல்லா சுவிச்சஸையும் நீங்கள் தாராளமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பேட்சில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.